हाय फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம என்ன செய்ய போறோம் அப்படினா கடாரங்காய் ஊறுகாய் எப்படி போடுறது அப்படினு சொல்லிட்டு பார்க்க போறோம். அன்னைக்கு நம்ம மரத்துல இருந்து 4 நார்த்தங்காய் அறுத்து எடுத்துட்டு வந்தோம். அத நான் ஒரு வீடியோ போட்டுருந்தேன். இந்த 4 நார்த்தங்காயும் வெவ்வேறு மாதிரி 4 டைப்ல நான் உங்களுக்கு ஊறுகாய் போட்டு காமிக்க போறேன். இன்னைக்கு ஒரு ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்துல இந்த ஊறுகாய் ரெடி பண்ணிடலாம். இப்படி சாப்பாடை போட்டு வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு நம்ம சாப்பிட்றதுக்குள்ள ஊறுகாய் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். அந்த அளவுக்கு ஒரு பாஸ்டா செய்யக்கூடிய ஊறுகாய் தான். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ஊறுகாய் செய்யறதுக்கு நம்ம ஒரு கடாய் அடுப்புல வச்சுட்டு அதுல 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். இந்த நல்லெண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் நார்த்தங்காயை அதுல சேர்த்துடணும். சேர்த்துட்டு நல்லா எல்லா பக்கமும் சுத்தி விடணும். இதை போல எல்லா பக்கமுமே நல்லா வேகணும். இப்ப பாருங்க இதோட தோல் எல்லா பக்கமுமே ஓரளவு வெந்துருச்சு. இதை இப்படியே 2 நிமிஷம் கிட்ட வதக்கி விட்டுட்டோம். இப்போ ஓரளவுக்கு நார்த்தங்காய் தோல் மேலெல்லாம் நல்லா சூடாயிடுச்சு. இந்த டைம்ல இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு போட்டுக்கிட்டு நல்லா இதை சுற்றி கொஞ்சம் நேரம் திருப்பி விடலாம். பாருங்க இப்போ நம்ம சுற்றி திருப்பி விடும்போது அந்த தோல் மேல இருந்து நிறைய தண்ணி சொட்டா வடிஞ்சுக்கிட்டு இருக்கு. அது இந்த தோலோட கசப்பு விறுவிறுப்பு எல்லாம் வெளியில வந்துடும். இந்த கடாரங்காய் கூட நம்ம கல்லுப்பும் நல்லெண்ணையும் சேர்த்து வதக்கிறதுனால சீக்கிரமாவே அது தோல் நல்லா சுருங்கி வந்துருச்சு பாருங்க. அந்த தோல் தொட்டு பார்த்தா நல்லா சாஃப்டா இருக்கு, நல்லா வெந்துருச்சு பாருங்க. அடுத்து இந்த நார்த்தங்காயிலிருந்து நம்ம அடியில பார்த்தோம்னா எவ்வளோ தண்ணி சொட்டி இருக்கு பாருங்க. ஒரு சின்ன ஓட்டை கூட அது போடல, ஆனா மஞ்சள் கலர்ல தண்ணி நிறைய சொட்டி இருக்கு பாருங்க. இந்த விறுவிறுப்பும் கசப்பும் எல்லாமே அதுல இறங்கிடும். இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு ஒரு கிளாத் வச்சுக்கிட்டு இந்த நார்த்தங்காயை நல்லா தொடச்சி எடுத்துடணும். ஏன்னா அந்த தொட்டு பாருங்க நார்த்தங்காய் மேலே எல்லாமே அந்த ஆயில் பிசு பிசுன்னு அந்த கசப்பு ஃபுல்லாகவே இருக்கும். அதனால அது எல்லாத்தையுமே நம்ம நல்லா தொடச்சி எடுத்துடலாம். பாருங்க நல்லா ஒரு டவல் வச்சுக்கிட்டு நம்ம தொடச்சி க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். இந்த நார்த்தங்காயை நல்லா ஆற வச்சு நம்ம நல்லா தொடச்சி எடுத்து வச்சிருக்கோம். இதை கட் பண்ணிடலாம். கட் பண்ணும்போது இதை போல கத்தியால ஒரு 4 பீஸ் அந்த மாதிரி போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு சிசர் வச்சுக்கிட்டு நீங்க கட் பண்ணீங்கன்னா ரொம்ப நார்த்தங்காயில கைப்படாம பண்ணலாம். ஒரு இடத்துல மட்டும்தான் பிடிச்சிருப்போம், பாக்கி இடத்துல அப்படியே சிசரால கட் பண்ணிடலாம். நம்ம கட் பண்ணும்போது அதுல இருக்க விதையெல்லாம் எடுத்துடலாம். அப்படியே விதையெல்லாம் விழும். நம்ம கத்தியாலே கொஞ்சம் தூரம் தள்ளி வச்சிடலாம். ஏன்னா ரொம்ப கை மட்டும் வைக்க கூடாது. பாருங்க இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த நார்த்தங்காய் நம்ம கட் பண்ணும்போது அதுல இருந்து ஊத்துற ஜூஸ் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கணும். இது நல்லாவே உள்பக்கம்லாம் வெந்திருக்கு பாருங்க. இதை தனியே நம்ம ஊற வைக்கணுங்கிற அவசியமே இல்லை, நல்லாவே இது ஊறி. அதுக்கப்புறம் நம்ம இது கொட்டையெல்லாம் எடுத்து வச்சிட்டோம் பாருங்க. தனியா இது போல எடுத்துட்டு இந்த கொட்டையெல்லாம் தேவையில்லை, நம்ம தூக்கி போட்டுற வேண்டியதுதான். இப்போ இதுக்கு ஒரு நம்ம பொடி செய்யணும். இந்த பொடி செய்யறதுக்கு என்ன செய்யறோம் அப்படின்னா ஒரு கடாயை சூடு பண்ணிக்கிட்டு அதுல 10 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறோம். ஆயில் இல்லாம ட்ரையாவே இதை நம்ம வறுக்கிறோம். ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது கூட மஞ்சள் கடுகு, அதாவது வெண்கடுகுன்னு கூட சொல்லுவாங்க. கடையில இந்த வெண்கடுகு பேக்கெட் போட்டு இருக்கும். அதுல எல்லோ மஸ்டர்ட்னு எழுதியிருக்கும், இல்லைன்னா ஒயிட் மஸ்டர்ட்னு எழுதியிருக்கும். நீங்க ரெண்டுமே ஒண்ணுதான், அதை பார்த்து எடுத்துக்கங்க. இதுல இருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்திருக்கோம். இதை இந்த மிளகாய் கூடயே சேர்த்து வறுத்துடலாம். நம்ம சாதா கடுகு எப்படி பொரியுமோ அதே அளவுக்கு படப்படன்னு இந்த கடுகும் பொரியும். இது நல்லாவே கடுகெல்லாம் பொரிஞ்சிடுச்சு. இதை எடுத்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். மாத்திக்கிட்டு இதுல 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்த்துக்கிட்டு வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. இப்போ இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா ஆற வச்சு நம்ம பவுடரா அரைச்சிக்கலாம். இது எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்திட்டு நம்ம பவுடரா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க நான் பவுடரா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது ஊறுகாவை தாளிக்கிறதுக்கு கடாயில கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம். ஊறுகாவுக்கு கொஞ்சம் நிறையவே ஊத்திக்கலாம். பாருங்க நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் ஊத்திருக்கேன். ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். நல்லெண்ணெய் தான் சேர்த்திருக்கேன். இந்த எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் அதுல கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்க. இப்ப இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம பொடி செய்யறதுக்காக அரைச்சதுலயும் பெருங்காயத்தூள் சேர்த்திருக்கோம். இப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சிருக்க இந்த பவுடரை இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இது கலருக்காக தான் சேர்த்திருக்கோம். நீங்க தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இந்த நார்த்தங்காயை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும்
கிளறி விடலாம். இப்போவும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கோம். ஏற்கனவே இருக்க அந்த சட்டியோட சூட்டில் தான் இது வெந்துக்கிட்டு இருக்கு. பாருங்கள், நல்லா கிளறி கொடுத்துட்டோம். இந்த நார்த்தங்காயும் நம்ம அதுக்கு செஞ்ச அந்த பொடியும் ஒன்று சேர்ந்து வரா மாதிரி நல்லா நம்ம கிளறி விட்டுட்டோம். பாருங்கள், இப்போது இதில் இருக்க ஹீட்டு எல்லாமே போயிடுச்சு. மறுபடியும் நம்ம அடுப்பு பற்ற வச்சு சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ரொம்ப நேரம்லாம் பண்ண வேண்டாம். இந்த கல்லுப்பு கரையிற அளவுக்கு ஒரு நிமிஷம் கூட தேவை கிடையாது. ரொம்ப கம்மியான நேரத்தில் இதை கிளறி விட்டால் போதும். பாருங்கள், நம்ம கிளறி விட்டுட்டோம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏன் இதை கொட்டி தாளிக்கிறோம் அப்படின்னா, நமக்கு இது அடுப்பில் வந்து இருக்கும்போது ரொம்ப ஹீட் இருந்துச்சுன்னா இந்த மசாலா பொடி கரிஞ்சு போயிடும். அதுக்காக தான் நம்ம அந்த எண்ணெயில் இருக்க சூட்டுலேயே நம்ம இதெல்லாம் செய்கிறோம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. நம்ம ஊற்றின ஆயிலெலாம் நல்லா மேலே வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஊறுகாய் வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இந்த ஊறுகாவுக்கு மஞ்சள் கடுகு யூஸ் பண்ணணும்னு நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, நார்மலாக நம்ம தாளிக்கிற கடுகு கூட யூஸ் பண்ணலாம். அது 1/2 ஸ்பூன் அளவுக்கு தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா அதில் கசப்பு இருக்கும். இந்த கடுகு எவ்வளோ யூஸ் பண்ணினாலும் கடுகோட வாசனை இருக்கும், ஆனால் கசப்பு இருக்காது. அடுத்து என்ன அப்படின்னா, நமக்கு அந்த ஊறுகாயில் வந்து வெறும் ட்ரையாக தெரியும். இந்த மாதிரி கிரேவி மசாலா நிறைய வராது. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்படி இருந்தால் தான் ஊறுகாய் எடுத்து தொட்டுக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஊறுகாவை நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இந்த ஊறுகாயில் கசப்பு இருக்காது. உடனே தொட்டுக்கலாம். ஏன்னா ஊறுகாய் நல்லா வதங்கி நல்லா இருக்கும். அடுத்தது என்ன அப்படின்னா, இந்த ஊறுகாவை எவ்வளோ நாள் வேணாலும் நம்ம வெளியிலே வச்சு யூஸ் பண்ணலாம். இது கெட்டு போகாது. நீங்கள் வருஷக்கணக்கில் வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சா கூட, நிறைய 2-3 காய் போட்டுட்டீங்க, வருஷக்கணக்கில் வச்சுக்கணும் அப்படின்னா இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துட்டு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இது கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கிட்டு தேவையானப்போ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வெளியில் வச்சுக்கலாம். பாருங்கள், சூப்பராக நம்ம ஊறுகாய் வந்து ரெடி பண்ணிட்டோம். இந்த ஊறுகாயை நீங்கள் தயார் செஞ்சுட்டு நல்லா ஆற வச்சு ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிங்க. ஊறுகாய் வந்து ரொம்ப நாளைக்கு வரும். அப்போ ஒரே பாட்டிலில் நீங்கள் ஸ்பூன் போட்டு நம்ம எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது. ஒரு சின்ன பாட்டிலில் எடுத்து வச்சுக்கணும். அது தீர்ந்த உடனே மறுபடியும் எடுத்துக்கணும். அதை போல் தான் நம்ம ஊறுகாய் வந்து யூஸ் பண்ணணும். இந்த காய் வந்து நம்ம உடம்புல இருக்க வலியெல்லாம் குறைக்கும். நமக்கு பித்தத்தினால வர மயக்கத்தை குறைக்கும். அப்புறம் வந்து நமக்கு கொலஸ்ட்ராலை குறைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மூட்டு வலி அது மாதிரிலாம் இருந்தால் இந்த தோலை வச்சு எண்ணெய் காய வச்சு தேய்ச்சிக்குவாங்க கிராமங்கள்ல எல்லாம். அதனால இந்த வலி நிவாரணி அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஊறுகாயை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இது எப்படி இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சா அப்படிங்கிறத வந்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.